கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபை சார்பாக செய்தியை கேட்க நாம் இங்கே இருக்கிறோம். மகிமை நேரம் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோமாக. இந்த நாட்களில் இந்த 1ஆம் தேதி மாதத்தின் முதலாவது நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற இந்த வார்த்தையை நாம் கவனிப்போம். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர். இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது, ஞானத்தையும் உணர்வை அருளும் ஆவியையும் ஆலோசனையையும் பலனை அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதில் 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது ஆலோசனையை அருளும் ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனையை அருளுகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆலோசனை அருளுகிறார். ஆவியானவர் ஆலோசனை அருளுகிறார். தேவன் என்ன உங்களுக்கு அருளி செய்தார் என்று நாம் கேட்டால் ஆலோசனையை அருளுகிறார். ஆலோசனை மிக முக்கியமாக மனுஷனுக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆலோசனை கேட்காமல் நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக பாதிப்புகள், ஆபத்துகள், தீங்குகள் இருப்பதை காண முடியும். வேதத்தில் ஏராளமான உதாரணங்கள் அதிலே இருக்கிறது. ஆனால் இங்கே ஆலோசனை மிக அவசியம். ஆலோசனை கொடுக்கிற தேவனைத்தான் நாம் வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயிரக்கணக்கான பெயர்கள் இருக்கிறது. ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் ஆலோசனை கர்த்தர். இயேசு ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஒரு பெயர் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை கர்த்தரிடத்தில் நம்ம ஆலோசனை பெற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். எல்லாருக்கும் ஆலோசனை தேவைப்படுகிறது. யாராயிலும் தன்னில் தானே ஒவ்வொரு காரியத்தையும் செய்துவிட முடியும் என்று சொல்லி யாரும் நினைக்க முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா இடத்துலையும் மனிதர்களுக்கு ஆலோசனை மிக அவசியமாக இருக்கிறது. அவருக்கு ஆலோசனை கர்த்தர்னு பெயர். அந்த ஆலோசனை எப்படி நமக்கு தருகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த ஆலோசனை தருகிறார். ஆலோசனை அருளும் ஆவியானவர் என்று இந்த வேதத்தில் நம்ம வாசித்தோம். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தேசத்துக்கும் ஆலோசனை மிக அவசியம். நல்வாழ்வை பெறுவதற்கு, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, நல்வழியில் நடப்பதற்கு, ஜெயிப்பதற்கு ஆலோசனை மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையை கேட்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். தேவன் நமக்கு தருகிற ஆலோசனையை நாம் மறைக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 20:26 சொல்லுகிறது, தேவ ஆலோசனையை நாம் மறக்கவும் கூடாது. ஆண்டவருடைய ஆலோசனை நம்ம இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அந்த ஆலோசனை நம்மை சரியான வழியிலே நம்மை நடத்தும் என்று இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் இயேசு கிறிஸ்து இந்த ஆலோசனை கேட்டவராக, ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். பூமியில் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து, தேவன் மனித அவதாரம் எடுத்து இயேசுவாய் வலம் வந்தார். 1 வயது முதல் 30 வயது வரைக்கும் குடும்பத்துக்கு, வீட்டுக்கு, பெற்றோருக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நடந்தார். 30 வயதுக்கு பிறகு அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஊழியம் செய்கிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றாக கவனிங்க, ஆலோசனையை கேட்டு நடந்தார். என்ன ஆலோசனை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் சிலுவையை பற்றிய ஆலோசனையை அவர் பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல,
லூக்கா 7:30 ஞானஸ்நானம் பெறாதவர்கள் தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஞானஸ்நானம் பெற்றவர்களெல்லாம் தேவ ஆலோசனையை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள். ஞானஸ்நானம் யாரெல்லாம் பெறலையோ அவங்க தேவ ஆலோசனையை தள்ளி விடுறாங்க, தேவ ஆலோசனையை அவமானப்படுத்துகிறாங்க, அதை உதாசீனப்படுத்துகிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்து 30 வருஷங்கள் தாண்டி அந்த ஞானஸ்நானம் என்ற ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த நதியிலே ஞானஸ்நானம் பெற்று அதற்கு பின்பு ஊழியத்தை தொடங்கினார். பிரியமானவர்களே, பிதாவின் ஆலோசனை, ஆவியானவருடைய ஆலோசனை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அப்படியே கீழ்ப்படிந்தார். மனிதர்களைப் போல அவரும் ஞானஸ்நானம் எடுத்தார். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டபடினாலே, ஆலோசனை அவருக்குள்ளே வந்தபடினாலே அது அப்படியே கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அப்போது கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்கிறவர்கள், சபையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்கிறவர்கள், தேவனுடைய நீதிமான்கள் பட்டியலிலே பெயர் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், 2 கூட்டம் தான். ஒன்று துன்மார்க்கர் கூட்டம், இன்னொன்று நீதிமான்கள் கூட்டம். துன்மார்க்கர் கூட்டத்தில் போனால் நரகம், நீதிமான்கள் கூட்டத்தில் போனால் பரலோகம். நீதிமான்கள் கூட்டத்தில் வரணும்னு சொன்னால் தேவ ஆலோசனை கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் என்ற ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் லூக்கா 7:30 தெளிவாய் சொல்லுகிறது. இப்போ ஆலோசனை என்ன? தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? நம்முடைய குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது தேவ ஆலோசனை. ஞானஸ்தானம் என்பது ஆண்டவருடைய ஆலோசனை. அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம், அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்கிற அந்த ஆலோசனைக்கு, அந்த உடன்படிக்கைக்கு நாம் ஒருமனப்படுகிறோம். மத்தேயு 5:22 வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கோபம், சினம் இப்படிப்பட்ட காரியத்தை உடையவர்கள், சோத்திரம், சகோதரர்களை மூடன் என்று சொல்லுகிறவர்கள் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு குற்றவாளிகள். ஆலோசனை சங்க தீர்ப்பின்படி சகோதரனை காரணமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவர்கள் குற்றவாளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் மீதாவது நம்ம கோபப்பட்டால், யார் மீதாவது நம்ம ஸ்தோத்திரம் மூடனே என்று சொல்லிவிட்டால், திட்டிவிட்டால், தூசித்து விட்டால், பாருங்க, தேவ ஆலோசனை என்ன சொல்லுகிறது? நம்ம குற்றவாளிகள் என்று சொல்லுகிறது. தேவன் என்ன ஆலோசனை சொல்லுகிறார்? யாரிடத்திலும் கோபப்பட வேண்டாம். அதை தான் இதில் சொல்ல வரார். யார்கிட்டையும் நீங்கள் கோபப்பட வேண்டாம், கோபப்படக்கூடாது, மூர்க்கம் கூடாது, கோபம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று தேவன் ஆலோசனை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யாரையும் நீங்கள் திட்டக்கூடாது. மூடனே என்று சொல்லக்கூடாது, முட்டாள் என்று சொல்லக்கூடாது, வீணன் என்று சொல்லக்கூடாது. அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, வீணன் என்று சொல்லாதே. அப்படி சொன்னால் நீ குற்றவாளி. ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு நீ குற்றவாளியாக இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நம்ம யார்கிட்டையும் கோபப்படக்கூடாதுன்னு தேவ ஆலோசனை இருக்கிறது. அவருடைய ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய ஆலோசனையை நாம் மதிக்க வேண்டும். யாரையும் திட்டக்கூடாது. அப்போ யாரும் நம்மளை திட்டுவது நமக்கு விருப்பம் இல்லை. அதே வந்து நாமும் யாரையும் திட்டக்கூடாது என்பது தேவனுடைய ஆலோசனை. அவர்களை நேசிக்க வேண்டும், எல்லாரையும் நேசிக்கணும், அன்பு பாராட்ட வேண்டும். இயேசு அன்பினால் தான் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இரத்தத்தை சிந்தி மரித்தார் சிலுவையிலே. அந்த அன்பு நம்மை தொடர வேண்டும் என்று தேவன் ஆலோசனை சொல்லுகிறார். அவர் ஆலோசனை அருளுகிற ஆவியானவர். அந்த ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆலோசனை தான் நம்மை வழிநடத்தும் என்று இங்கே பார்க்கிறோம். ஞானஸ்தானம் பெறாதவர்கள் தேவ ஆலோசனையை தள்ளிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம், வேண்டான்னு தள்ளிட்டாங்க அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சகரியா 6:13 13
கட்டுவார், ஆளுகை செய்வார், ஆசாரியராக இருப்பார், சமாதானத்தின் ஆலோசனையை தருவார். ஆண்டவர் நமக்கு ஒரு சபையை கட்டுகிறார். அதில் அவர் ஆளுகை செய்கிறார். அதில் அவர் நமக்கு நல்ல ஆசாரியராய் இருந்து அந்த ஆவியானவர் வழியாக சமாதானத்தின் ஆலோசனையை நமக்கு தருகிறார். அப்போ நம்ம ஆலோசனை கொடுக்கிற போது, நம்ம ஆலோசனை சொல்லுகிற போது மற்றவர்களுக்கு சமாதானத்தின் ஆலோசனை சொல்ல வேண்டும். துன்மார்க்கத்தின் ஆலோசனை ஒன்று இருக்கிறது, தீவினை பிணைக்கும் ஆலோசனை ஒன்று இருக்கிறது. அவைகளிலே நம்முடைய நாவை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம சமாதானம் சொல்லுகிற வழியிலே நம்முடைய ஆலோசனைகள் இருக்க வேண்டும். நம்ம கொடுக்குற ஆலோசனை அது சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். ஒரு ஆலோசனை ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறோம், அந்த ஆலோசனை இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். நம்ம கொடுக்குற ஆலோசனை அவர்கள் குடும்பத்தில் சண்டையை கொண்டு வந்து விட்டால் அது சரியானது அல்ல. அவர் தேவன், சமாதானத்தின் தேவன், ஆலோசனை கர்த்தர், சமாதானத்தின் ஆலோசனையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த ஒரு ஆளுகையைத்தான் அவர் செய்கிறார். எரேமியா 23:18 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறவர்கள் யார்? தேவ ஆலோசனையை கேட்கணும். யார் கேட்பாங்க? கர்த்தருடையவர்கள் தான் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்பாங்க. மற்றவர்கள் தேவனுடைய ஆலோசனையை கேட்க மாட்டாங்க. அவங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பணம் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனை கேட்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஓய்வு நாளில் அவர்கள் பணத்துக்கு பின்னால் ஓடுவாங்க. கர்த்தருடைய ஆலோசனை கேட்க மாட்டாங்க. தேவனுக்குள்ளே இருக்கிறவர்கள் தான், அவருடைய பிள்ளைகள் தான் அவருடைய ஆலோசனையை கேட்பாங்க. ஆனால் அவருடைய ஆலோசனையை கேட்டவர்கள் இடறி விழுவதில்லை. அவர்கள் சமாதானத்தினால நிரப்பப்பட்டு மகிமைக்கு பங்காளிகளாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கிறவர்கள் இந்த பூமியில் பெருக வேண்டும். தேவன் வாரந்தோறும் ஆலோசனை சொல்லுகிறார். எங்கே வச்சு சொல்லுகிறார்? அவருடைய ஆலயத்தில் அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். சன்னிதானத்தில் அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். அதில் அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ செய்தியிலே அவருடைய ஆலோசனை மக்களுக்கு கடந்து போகிறது. தேவன் ஆவியானவர் மூலமாக அங்கே பேசுகிறார். அப்போ அந்த வசனத்தை, சத்தியத்தை கேட்கிறவர்கள் அவருடைய ஆலோசனையினால நிரப்பப்படுகிறார்கள். அதில் சத்தியம் வெளிப்படும், ஆண்டவருடைய நீதி வெளிப்படும், தேவ சமாதானம் வெளிப்படும். தேவன் ஆலோசனை கர்த்தராக இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் பார்க்கிற போது அங்கே சொல்லுகிறார், ஆலோசனையினால நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். ஆலோசனை கேட்கிறவர்கள் பாராட்டுக்குரியவர்களாகி சந்தோஷ மகிழ்ச்சியினாலே நிரப்பப்படுவார்கள். அப்போ நம்ம நல்ல ஆலோசனையை கேட்கிறவர்களாக இருக்கணும். கெட்ட ஆலோசனை, தீய ஆலோசனை இருக்குது, நல்ல ஆலோசனையும் இருக்கிறது. வேதத்திலிருந்து நீதிமொழிகள் வழியாக நல்ல ஆலோசனை அதிகமாக கொடுக்கப்படுகிறது. நீதிமொழிகள் வழியாக, சங்கீதத்தின் வழியாக நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் மனிதர்களுக்கு, மனுக்குலத்திற்கு, மாம்சமான யாவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நாம் எடுத்துக்கொண்டு, அதை நாம் சுதந்திரித்து கொண்டு தேவ சமாதானத்தின் ஆலோசனையினால் நிரப்பப்படணும். நல்ல ஆலோசனை கேட்டு நடந்தால் நம்ம குடும்பம் நல்ல வழியில் நடக்கும். சோதனைகளை ஜெயிக்க முடியும். பிசாசின் வழியை விட்டு விலகி ஜீவிக்க முடியும். ஆபத்துக்களிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடி இருந்து ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாய் நடத்த முடியும். ஆலோசனை கேட்கலன்னா ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளோடு வருத்தத்தோடு காணப்பட இருக்கிறது. வழி தெரியாது. தேவ ஆலோசனை நமக்கு வழியை காட்டுகிறதாக இருக்கிறது. உண்மை தெரியாது. தேவனுடைய ஆலோசனை நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவன் அப்படித்தான் இந்த ஆலோசனையின் வழியாக நம்மை நடத்துகிறார். முதலில் நாம் வாசித்த வசனம் என்ன? ஏசாயா 11:2 ஆலோசனை அருளும் ஆவியானவர்.
இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், இந்த நாட்களில், இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு ஆலோசனையை அருளி உங்கள் வாழ்வை சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்துவார். ஜெபித்து முடிக்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. ஆலோசனை அருளும் ஆவியானவர் என்ற இந்த செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீர்தான் எங்களுக்கு ஆலோசனை அருளி எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர், ஆளுகை செய்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் இடறி விழுகிறார்கள். தகப்பனே, எங்கள் தேசத்துக்கு, எங்கள் சபைகளுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு உம்முடைய ஆலோசனை தொடர்ந்து தேவை. தொடர்ந்து எங்கள் தேசம் மேன்மை அடையவும் ஆசீர்வதிக்கப்படவும், எங்கள் தேசம் மக்கள் ரட்சிக்கப்படவும் நீ விசேஷித்த ஆலோசனையை தருவீராக. நம்முடைய ஆலோசனையினாலே எங்கள் தேசத்தை கர்த்தர் காப்பாற்றி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், மகிமையை சுதந்திரிக்க உதவி செய்யும். தேசத்தின் மக்கள், எங்கள் சபையின் மக்கள், எங்கள் குடும்பத்தின் மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. உம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய், மகிமையை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றப்படும்படிக்கு நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். காரணமாயிருந்த குடும்பங்கள், காரணமாயிருந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.